தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான அமில சம்பத் ரஷ்யாவில் கைது. சட்டவிரோத சொத்துக்களை மீட்கும் சட்டமூலம் 8ஆம் தேதி வருகிறது. ஜனாதிபதி தெரிவிப்பு. வரலாற்றில் முதன்முறையாக டின்மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவு. தொடர்வன விரிவான செய்திகள். சட்டவிரோத சொத்துக்களை மீட்கும் சட்டமூலம் 8ஆம் தேதி. ஜனாதிபதி தெரிவிப்பு. சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்கான சட்டமூலம் எதிர்வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். மாத்தறை வெளிப்பட்டிய பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்டதைப் போல ஊழலிலிருந்து மீட்பதற்கான நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். ஊழல் ஒழிப்பு செயற்பாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் ஊழலுக்கு எதிரான விசாரணை ஆணைக்குழுவுக்கு பூரண சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அவர்களின் விசாரணைக்கு ஏற்ப சட்டமா அதிபர் திணைக்களம் வழக்கு தாக்கல் செய்கின்றது. நீதிமன்றமே வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு ஊழல்வாதிகளுக்கு எதிரான தண்டனையை விதிக்கின்றது. இந்த விடயத்தில் நீதித்துறைக்கு சுதந்திரம் அளிக்கப்பட்டுள்ளதுடன் அரசியல் தலையீடுகள் எதுவும் இருக்காது என்பதை உறுதிப்படுத்துவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். தற்போது 3 முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒருவர் இன்று வரை தலைமறைவாகியுள்ளார். அதே நேரம் சர்ச்சைக்குரிய ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் எதிர்வரும் ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னர் சில விடயங்களை வெளிப்படுத்தப்படும். திட்டமிட்ட குற்றக்குழுக்களுடன் சில காவல்துறை அதிகாரிகளும் தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் திருந்துவதற்காக கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. ஊழலில் ஈடுபட்ட பல அரசியல்வாதிகள் கடந்த தேர்தலில் மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளனர். எனவே ஊழல்வாதிகளுக்கு மீண்டும் நாட்டை ஆள வாய்ப்பு வழங்கப்படாது எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக டின்மீன்களை ஏற்றுமதி செய்த இலங்கை. இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட டின்மீன்கள் முதல் தடவையாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகேவின் மேற்பார்வையின் மதுரங்குழியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் உற்பத்தி செய்யப்பட்ட டின்மீன்கள் இவ்வாறு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் டின்மீன்கள் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனைக்காக ஏற்றுமதி செய்யப்படுவது இதுவே முதற் தடவையாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த டின்மீன்கள் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் நாளாந்த டின்மீன் நுகர்வு 3 லட்சம் எனவும் ஒரு நாளைக்கு 5 லட்சம் டின்மீன்களை உற்பத்தி செய்யும் திறன் இருப்பதாகவும் கடற்தொழில், நீரியல், கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே தெரிவித்துள்ளார். அதன்படி 2025ஆம் ஆண்டுக்குள் டின்மீன் ஏற்றுமதி மூலம் $8 மில்லியன் நாட்டிற்குள் கொண்டுவர முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடளாவிய ரீதியில் தற்போது 21 டின்மீன் தொழிற்சாலைகள் இயங்கி வருவதாக கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரட்ன கமகே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவு. அகலவத்தை பகுதியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் 5 முறைப்பாடுகளும் ஒரு குற்றவியல் முறைப்பாடும் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த முறைப்பாடுகள் மிரட்டல் மற்றும் தாக்குதல் முயற்சிகள் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் வன்முறை செயற்பாடுகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் நாடு முழுவதிலும் உள்ள காவல் நிலையங்களில் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன. வீதி அமைக்கும் பணிகள், இரத்த தான நிலையங்களில் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் உடைகளை அணிதல், வாகனங்களின் கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி விளம்பரங்களை ஒட்டுதல், சட்டவிரோத தேர்தல் பிரசார அலுவலகங்களை பராமரித்தல் போன்ற முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. உள்நாட்டு விமான சேவைகளை அதிகரிக்க திட்டம். உள்நாட்டு விமான சேவைகளை அதிகரிப்பதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். பலாலி சர்வதேச விமான நிலையத்துக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இதற்கு தேவையான சட்டங்களை திருத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தல்.
பண்டிகை காலத்தின் போது பொதுமக்கள் உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவதானமாக செயற்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. சந்தையில் இந்த கால பகுதியில் தரமற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படலாம் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் விழிப்பூட்டும் வகையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்கள் குறித்து தகவல்கள் தெரிந்திருப்பின் அது தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் எனவும் அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது மனம், நிறம் மற்றும் பொதுவான தோற்றம் குறித்து நுகர்வோர் அவதானமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். பொதி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்யும் போது விடயங்களை பரிசோதித்து கொள்வனவு செய்யுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான அமில சம்பத் ரஷ்யாவில் கைது. ரொட்டும்புவா அமில என அழைக்கப்படும் திட்டமிட்ட குற்ற கும்பல் உறுப்பினரான அமில சம்பத் ரஷ்யாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். ரஷ்ய சட்ட அமுலாக்கல் அதிகாரிகளால் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து அந்த நாட்டின் பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கையின் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அறிவித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் குளுக்கோமா நோயாளர்களின் எண்ணிக்கை உயர்வு. நாடளாவிய ரீதியில் தற்போது குளுக்கோமா எனப்படும் கண் அழுத்த நோயினால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை 3.8% உயர்வடைந்துள்ளதாக கண் சத்திர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆரம்பத்திலேயே இந்த குளுக்கோமா நோயை கட்டுப்படுத்த வேண்டும். உரிய சிகிச்சையை பெறாவிடின் இறுதியில் பார்வையை இழக்க நேரிடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதை கடந்தவர்களே இந்த நோயினால் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒருவருக்கு நோய் அறிகுறிகள் தென்பட்டால் அவர் உடனே கண் சிகிச்சை வைத்தியரை நாடி சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டும் என கண் சத்திர சிகிச்சை வைத்தியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 13 நீதிமன்றங்களில் 47க்கும் அதிகமான வழக்குகளுடன் தொடர்புடைய பெண் கைது. நாட்டில் உள்ள 13 நீதிமன்றங்களில் 47க்கும் அதிகமான வழக்குகளுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள 53 வயதுடைய பெண்ணொருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களிடம் கோடிக்கணக்கான ரூபாய் பணத்தை மோசடி செய்ததாக கூறப்படும் பெண்ணொருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டுள்ள பெண் மீது கேகாலை, அவிசாவளை, பெல்மதுல்ல, அங்குனுகொலபெல்ல, மகர, கொழும்பு மற்றும் காலி ஆகிய நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சில நீதிமன்றங்களில் அவரை கைது செய்வதற்கான பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய அவிசாவளை பொறுகொட பகுதியில் தலைமறைவாகியிருந்த நிலையில் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான பெண் ஜப்பானில் தொழில் பெற்று தருவதாக தெரிவித்து பலரிடம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் சொகுசு வீடுகளை வாடகைக்கு பெற்று வாடகை செலுத்த தவறியுள்ளதாகவும் அவர் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தடுப்பு காவலில் உள்ள சட்டத்தரணி உதயன்கனியை உடனடியாக விடுவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சட்டத்தரணி பி. உதயங்கினியை உடனடியாக விடுவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட உதயங்கனியை உடனடியாக விடுவிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டத்தரணி உதயங்கனி ஏப்ரல் 28 மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் முன்னிலையாக வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ரஜீவ அமரசூரிய தாக்கல் செய்த மனுவை விசாரித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதியரசர் முகமட் லாபர் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்தது. தொடருந்து நிலைய இணை அதிபர்கள் இன்று நள்ளிரவு முதல் போராட்டம். கொழும்பு வலயத்தில் உள்ள உப தொடருந்து நிலையங்களில் இணைந்த சேவையில் ஈடுபட்டுள்ள சகல தொடருந்து நிலைய அதிபர்களும் இன்று நள்ளிரவு முதல் தொடருந்து நிலைய கடமைகளில் இருந்து விலக தீர்மானித்துள்ளனர். தொடருந்து நிலைய அதிபர்கள் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. தொடருந்து நிலைய அதிபர்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு வழங்கப்படாமை மற்றும் ஆளணி வெற்றிடம் நிரப்பப்படாமை என்பவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த தீர்மானத்தினால் தொடருந்து போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படாது என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பயணி ஒருவரிடமிருந்து பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறை சார்ஜென்ட் கைது. பயணியிடம் சோதனை மேற்கொள்வதாக கூறி அவரிடமிருந்த பணத்தை பறிமுதல் செய்த காவல்துறை சார்ஜென்ட் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தெனியாய பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருந்த பயணி ஒருவர் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்புடையவர் என சந்தேகத்தின் பேரில் சோதனை செய்வதாக கூறி அவரிடமிருந்த 21,540 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்துள்ளதாக குறித்த காவல்துறை சார்ஜென்ட் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து சந்தேக நபரான காவல்துறை சார்ஜென்ட் தெனியாய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். தெனியாய காவல் நிலையத்தில் பணிபுரியும் குறித்த சார்ஜென்ட் இரவு நேர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை தெனியாய காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தொடரூந்தில் புகைப்படம் எடுக்க முயற்சித்த பெண் தவறி விழுந்து காயம். கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி செல்லும் எல்ஓடிசி தொடரூந்தில் பயணித்த வெளிநாட்டு பெண் ஒருவர் கீழே தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். தொடரூந்தில் இருந்து புகைப்படம் எடுக்க முயற்சித்த போது குறித்த பெண் மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த பெண் நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் ஆஸ்திரேலிய நாட்டைச் சேர்ந்த 27 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. விருந்தகத்தின் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த இளைஞன் தொடர்பில் வெளியான தகவல். கொழும்பு காலிமுகத்திடலுக்கு அருகில் உள்ள சொகுசுரக விருந்தகத்தின் மேல் மாடியிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த நபர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நேற்று பிற்பகல் குறித்த நபர் விருந்தகத்துக்கு வந்து 16வது மாடியிலிருந்து குதித்துள்ளார். இன்று காலை 4வது மாடியில் உயிரிழந்தவரின் உடலை விருந்தக ஊழியர் ஒருவர் கண்டுபிடித்துள்ளார். உயிரிழந்தவர் தங்கியிருந்த அறையில் அவர் எழுதியதாக சந்தேகிக்கப்படும் ஒரு கடிதத்தையும் காவல்துறை கண்டுபிடித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.